கொஞ்ச நஞ்ச பேச்சாயா பேசுனீங்க. மன்னர் பரம்பரை என்ன, நாங்கள் மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசிக்கிட்டு எப்படி எங்கள் ஸ்டாலின் ஐயா படுத்துக்கிட்டே ஜெயிப்பாராம். இப்போ போய் வீட்டில் பொறுமையாக படுத்துக்கிட்டே இருங்கய்யான்னு சொல்லி குளத்தூர் தொகுதியிலேயே உங்களை தோல்வி அடைய வச்சு ஓட வச்சுட்டாங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த திமுக காரங்க எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்கள்ட்ட அடி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த இத்தனை வருட பழைய கட்சி, பாரம்பரியமான கட்சி, நாங்கள்லாம் அப்படி எங்கள் தாத்தா காலத்தில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சின்ன பசங்க அடிச்சுட்டாங்களோ உங்களை, யாருன்னே பேர் தெரியாத 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்களாம் இன்னைக்கு வந்து உங்களை அடிச்சிட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து உங்களை தோற்கடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய தோல்வி. மக்களை நீங்கள் எவ்வளோ உதாசீனமாக நினச்சிங்க. பணத்தை தூக்கி போட்டால் நீ ஓட்டு போட போகிற அப்படின்னு தானே நினச்சிங்க. நீ எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன், ஆனால் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்றதை தமிழக மக்கள் முடிவெடுத்தாங்கல்ல. அது எப்படி டிஆர்பி ராஜா? என்னப்பா வெள்ளை அறிக்கை கொடுப்போன்னா வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுவீங்களா? எவ்வளோ திமிரு உங்களுக்கு. அதான் மக்கள், நீ காசை கொடு, வெள்ளி கொலுசை கொடு, தங்க காசை கொடு, அண்டா கொடு, ஹாட் பாக்ஸ் கொடு, ஆனால் நாங்கள் உனக்கு காட்ட போகிறது அது வெறும் வெத்துத்தாள் தான், வெள்ளை பேப்பர் தான், போயிட்டு வா அப்படிங்கிறத தமிழக மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே தமிழகத்தில் இளைஞர்களோட சக்தியை வந்து குறைச்சி மதிப்பிடுறீங்க. அதே போல் சோஷியல் மீடியாவோட பவர் என்ன அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இனி வரும் காலம் வந்து சோஷியல் மீடியாக்கான காலம். அது மிகப்பெரிய அரசியலில் ஒரு வந்து இம்பாக்டை ஏற்படுத்தும். இளைஞர்களும் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாங்க. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். திமுகவோட தோல்வி அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன என்டிஏ கூட்டணி அடிக்கணும்னு நினைச்சோம், அதை தாவேக்கா அடிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வேணான்னு மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.